இவங்களா? இப்ப ஏன் ஃபோன் பண்றாங்க? ஹலோ. வணக்கம். என்னன்னு சொல்லுங்க. என்ன இந்த ராத்திரியில ஃபோன் பண்ணிருக்கீங்க? எல்லாம் சரிதானே? இல்ல, எதுவுமே சரியில்லை. என்னாச்சு? அங்க நீங்க எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க எங்க குடும்பத்தோட தூக்கம் பறந்து போச்சு. என்ன? ஹலோ 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 ஹலோ. ஐயோ, இந்த பூனை மறுபடியும் வந்துருச்சு போல. மன்னிச்சிருங்க. ஹலோ, என்னன்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ. பாத்தீங்களா, போன்ல சார்ஜ் இல்ல போல. என்ன போனோ? அது சரி மனோரமா, இந்த ராத்திரியில அவங்க வீட்ல இருந்து நமக்கு எதுக்கு போன் வருது? எதையும் தெளிவா பேசுறதே கிடையாது. வரட்டும். போனும் ஆஃப் ஆயிடுச்சு. நல்லதுதான். சரி அப்பா, எப்படியோ கடவுள் நல்லதுதான் பண்ணிருக்காரு. தேங்க்யூ கடவுளே. ஐயோ, நாளைக்கு கல்யாணம், நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா படுத்து தூங்கணும். அட கடவுளே, காப்பாத்துப்பா கடவுளே. இந்த போன் ஏன் திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? இப்ப நான் என்ன செய்யறது? இந்த நேரத்துல போனா? ஹலோ ரீமாசன், நான் மந்திரா பேசுறேன். நீங்களா இந்த நேரத்துல? சாரி, நான் உன்னோட கல்யாண நாள் அதுவுமா உன்னை டிஸ்டர்ப் பண்றேன். நான் உன்னோட மம்மி கிட்ட கொஞ்சம் இமிடியேட்டா பேசி ஆகணும். கொஞ்சம் அர்ஜென்ட். போன் கொடுக்குறியா ப்ளீஸ்? ஆண்டி இப்பயா? என்னாச்சு? என்னால இப்போ ரொம்ப அதிகமாலாம் பேச முடியாது. ப்ளீஸ் நீ அவங்க கிட்ட அர்ஜென்ட்டா போனை கொடு. சரி ஆண்டி. மம்மி மம்மி அந்த ஏய், மெதுவா பேசு. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுதா? உங்க அப்பாவுக்கு மருந்து கொடுத்து தர்மா அவன் ரூம்ல தூங்க வச்சிருக்கான். சத்தம் போட்டு அவர் எந்திரிச்சிருவாரு. இந்த ராத்திரி கடந்து போனா போதும். போ, சீக்கிரம் போய் தூங்கு. மம்மி, மந்திரா ஆண்டி ஃபோன் பண்ணிருக்காங்க. அவங்க எதுக்கு போன்ல வராங்க? மறுபடியும் கால் பண்ணிருக்காங்க. அட கடவுளே, இப்பதானே பண்ணாங்க. நடுராத்திரியில அப்படி என்ன வேலை வந்திருக்கோம்? மந்த்ரா, ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டாங்க. அவங்களே போனை பண்ணிட்டு அவங்களே கட் பண்றாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி போல இருக்கு. மம்மி சரி, என்ன போய் தூங்கு போ. மம்மி என்னாச்சு? எப்பவுமே எவ்வளவு பிஸியா இருக்க. இந்த வீட்டை நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிற. நிஜமாவே எனக்கு என்னமோ என்னோட சின்ன பையன் போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் உன்ன மாதிரி மருமக கிடைச்சிருக்கா. இல்லம்மா, நான் இன்னும் எதுவுமே செய்யல. பாத்தீங்கல்ல நம்ம சிவாக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு. சிவாவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. சிவாக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அவன் கூட சக்தி இருக்கா. நீங்க சொல்றது ரொம்ப சரிதாம்மா. அவன் கூட சக்தி இருக்கா. அதோட கடவுளும் அவங்க கூட இருக்காரு. அதுதான ப்ராப்ளமே. அந்த சக்தி சிவா கூட இருக்கா.
பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே. புலரும் காலை பொழுதை முழுமதியும் விரிந்து போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லையே. எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே. இது எதுவோ இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. கூந்தலிலே டாக்டர் சார், டாக்டர் சார், நான் சாக விரும்பல. நான் சாக விரும்பல. டாக்டர் சார், டாக்டர் சார். குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். முயல் மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததார். தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததார். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. எங்க போயிருப்பாங்க? என்ன பண்ண போறாங்க?
நீங்க என்ன பைக் ஓட்டுறீங்க? இது உங்களோட ஃபேக்டரி தானே? எதுக்கு இப்படி திருட மாதிரி நுழையறீங்க? டாக்டர் சிவா, ஏதாவது சொல்லுங்க. டாக்டர் சிவா, நீங்க உங்க ஃபேக்டரிக்கே எதுக்கு இப்படி திருட மாதிரி நுழையறீங்க? வாங்க காட் கிட்ட சாவி இங்க கேட்கலாம். பாரு, அப்பெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அட, சாவி கேட்காம நம்ம எப்படி உள்ள போறதா? உள்ள போறதுக்கு நேர் வழி இல்ல, குறுக்கு வழியை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ உங்க குறுக்கு வழியை பத்தி நேரா மெதுவா பேச ப்ளீஸ். நேரடியா புரிய வைக்கிறீங்களா? ஆமா, இது உங்க ஃபேக்டரி. காட் கிட்ட சாவி கேக்குறதுல என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எனக்கு இல்ல, ப்ராப்ளம் நம்ம குடும்பத்துக்கு தான் வரும். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, அப்புறம் அவங்க நமக்கு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இங்க பாரு, எத்தனை மிஸ் கால்ஸ். ஆனா மறந்துடாத, நம்ம அவங்க விருப்பத்துக்கு எதிராக வந்திருக்கோம். ஐயோ கடவுளே. டாக்டர் சிவா, நாம என்ன செய்யறோம்? நாம ஏன் அடிக்கடி நம்ம ஃபேமிலியை பகைச்சுக்கிறோம்? நீங்க உங்க ஃபேமிலிக்கு எதிரா வந்திருக்கீங்க, அப்புறம் நான் என் ஃபேமிலிக்கே தெரியாம வந்திருக்கேன். ஆனா நம்ம செய்யறதும் நம்ம ஃபேமிலிக்காக தானே. உன் சித்தி சித்தப்பா மட்டும்தான் உன்னோட ஃபேமிலியா? உன் அக்கா இல்லையா? அஃப்கோர்ஸ் ஃபேமிலி தான். அவங்க என்னோட அக்கா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா டாக்டர் சிவா? சின்ன வயசுல எனக்கு தப்பான கம்பெனி ஏற்படும் போதெல்லாம் என் காதை பிடிச்சு திரும்பி என்ன அங்கிருந்து இழுத்துட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, வாழ்நாள் முழுக்க தப்பான கம்பெனியோட சேர போறாங்க. நான் எப்படி விடுறது? எக்ஸாக்ட்லி. இந்த சின்ன அழகான விஷயத்த உன் ஃபேமிலிக்கு மட்டும் புரிஞ்சிருந்ததுன்னா இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. தமிழ் படத்துல வர்ற இந்த சீன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிருக்கவே தேவையில்ல. யாருக்கும் தெரியாம வர்றது, இப்படி பைக்ல வர்றது, சொந்த ஃபேக்டரியில திருட மாதிரி இப்படி பதுங்கி பதுங்கி வர்றதெல்லாம் செய்ய வேண்டியது இருந்திருக்காது. சரி, அப்படி என்ன அந்த குட்டியான சிம்பிளான அழகான விஷயம்? எதை என் வீட்டாளுங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. எங்க அன்பு இல்லாம போகுதோ அங்க கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. பிரேமா ரஞ்சனை ஒன்னும் காதலிக்கல, அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்ல. லைஃபுக்குன்னு ஒரு சிம்பிளான ரூல் இருக்கு. நோ காதல், நோ கல்யாணம். முயல் மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததால் தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததால். இப்ப என்னாச்சு? நீங்க கல்யாண விஷயத்த வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருந்ததுனால அங்க இருந்து யாரோ டார்ச் அடிக்கிறத நீங்க கவனிக்கல. சோ இப்பவும் நீ ஏதாவது தப்பு பண்றேன்னு உனக்கு தோணுதா? சித்தப்பாக்கு செஞ்ச சத்தியத்தை மீறதுக்கு ஒரு லுக் ஹோல் இருக்கு. ஆனா ரீமாக்கு நீ ராக்கி அன்னைக்கு கொடுத்த சத்தியம், அதை மீறதுக்கு எந்த லுக் ஹோலும் இல்ல. தப்பெல்லாம் செய்யல, தப்பு நடக்காம தடுக்கிறோம். சரி சொல்லுங்க, அப்படி என்ன அந்த குறுக்கு வழி? எப்படி உள்ள போறது? Follow me. மம்மி இது எப்படி ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா ரீமா, துணி அயன் பண்ண போனேனா என்ன அயன் பண்ணிக்கிட்டேன். ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. இங்க பாரு, நாளைக்கு உனக்கு கல்யாணம், அதுக்காக ட்ரெஸ் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, அதான் நம்ம ஹை கிளாஸ் சாரி எல்லாம். உனக்கு தான் தெரியும்ல, நான் இப்படியே அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டா எப்படி தேவதை மாதிரி இருப்பேன். என்ன பார்த்தாலே மத்த பொம்பளைங்கள ஆச்சரியப்படுவாங்க. அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தெரியாம கை மேல வச்சுக்கிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். என்ன மம்மி நீங்க? நான் மறந்து போட்டு விடவா? அந்த சக்தி அவ இருக்காளே, அவ ஏற்கனவே மருந்து போட்டுட்டு போயிட்டா. இனிமேதான் டாக்டரே ஆகணும். ஆனா டாக்டர் வேலையை அவ சின்ன வயசுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கா இல்ல. சரி போய் தூங்கு, நாளைக்கு நீ கூட பியூட்டிஃபுல்லா இருக்கணும்ல. மம்மி ஆ? நான் ஒன்னு சொல்லவா? அட ஒண்ணு என்ன, 100 சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு, அதுக்கப்புறம்
நீயும் புகுந்த வீட்டுக்கு போயிருவ. உன்னை அடிக்கடி பார்க்க முடியாது. சொல்லு, என்ன சொல்லணும்? மம்மி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சக்தி சொல்றது கரெக்ட்னு தான் நினைக்கிறேன். அந்த சக்தி இருக்காளே, அவளுக்கு இந்த உலகத்தை பத்தி தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமான்னு சொல்லு. அந்த வாயாடி இருக்காளே, அவ பாட்டுக்கு கற்பனை கதையை உருவாக்கிட்டே இருப்பா. அதோட அதே கதையிலேயே ஊறிக்கிட்டே இருப்பா. இங்க பார், ஒரு அம்மாங்கிற முறையில என்னோட கடமை உனக்கு புரிய வைக்கிறது. வாழ்க்கை ஒன்னும் கதையில படிக்கிற மாதிரி இருக்காது. நிஜமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுமா? கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு உண்மையை மட்டுமே பார்த்தாகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஆனா மம்மி, எனக்கு ரஞ்சன் மேல காதலே இல்ல. நான் சொல்றத கேளு. நீ யார காதலிக்கிறியோ அவனுக்கு உன் மேல காதலே இல்ல. ஞாபகம் இருக்குல்ல? நான் உங்ககிட்ட காதல் இல்ல, வியாபாரம். நீ வேணா ரஞ்சனை காதலிக்காம இருக்கலாம், ஆனா அவன் உன்னை ரொம்ப காதலிக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மள யாரு காதலிக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம காதலிக்கிறவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது. புரிஞ்சுதா? இங்க பாருமா, காதலுக்கு என்ன, அது பாட்டுக்கு நமக்கு தானா வந்துரும். ஆனா என்ன மாதிரி உங்க அப்பா மாதிரி லக்கியான ஆளுங்க ரொம்ப கம்மிதாம்மா. அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் காதல் இருக்கும். சில பேருக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் ஏற்படும், எங்களை மாதிரி. இன்னும் சில பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் வரும், உனக்கு வரப்போற மாதிரி. இன் ஷார்ட், உண்மையான காதல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? மேம், ரியல் லைஃப்ல பர்சனலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்திருக்கேன். நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. வா, நான் சொல்றேன். உட்காருமா. இங்க பார், 2 பேர் ஒன்னா இருக்கும்போது, ஒன்னா நேரத்தை செலவழிக்கும் போது அவங்க 2 பேரும் ஒரு டீம் ஆயிருவாங்க. எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் பலவீனமானாலும் விழுந்துட்டாலும் இன்னொருத்தவங்க அவங்கள கைப்பிடிச்சு அவங்கள தூக்கிடுவாங்க. அவங்கள உயரத்துல பறக்க வைக்க உதவி செய்வாங்க. இதுக்கு பேரு தான் காதல், ரீமா. பயப்படாத, எதுவும் ஆகாது. என்ன நம்பு. உன்னை உன் இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. சிவா இருக்கும்போது சக்தியோட எந்த கனவு நிறைவேறாம இருக்காது. 2 பேரும் ஒரு டீம் ஆயிட்டாங்கன்னா இப்படி சுவிங்க மாதிரி இப்படி ஒட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் இருப்பாங்க. இதுக்கு பேரு தானே காதல். விழுந்தாலும் எழுந்திருச்சாலும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்றது தான் காதல்னு சொல்லுவாங்கம்மா. On the count of 3. 1 2 3. கீழே குதிக்கணும். கீழே குதிக்கணும். ஓகே, 1 2 3. கடவுளே, யாரு அது? யாரு? வா வா வா. மெதுவா.
யாரு